எனக்கும் இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும். அந்த கார்ல உன்னை உட்கார வச்சு நானே ஓட்டிக்கிட்டு கோவிலு மாலுன்னு எல்லா பக்கமும் உன்னை கூட்டிட்டு போகணும். அதுதான் என் ஆசை. உன் ஆசை கண்டிப்பா நிறைவேறும்டா. அதுக்கு என்ன? அப்ப இந்த கார் உனக்கு பிடிச்சிருக்காமா? இந்த காரே நம்ம வாங்கிடலாம்ல? குட்டி, நான் சும்மா போட்டோவை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னேன். இந்த வண்டியோட விலை ரொம்ப அதிகமா இருக்குமோ? அம்மா, வெறும் 13 லட்சம் தான் இது. 13 லட்சமா? ஏதோ உன்கிட்ட இவ்வளவு பணம்டா. ஆபீஸ்ல லோன் ஏதாவது போட போறியா? அம்மா, இந்த லோன் எல்லாம் டியூ கட்டி கட்டுப்படியே ஆகாதுமா. நீ கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணினா நான் வாங்கிடுவேன். லட்சக்கணக்குல என்கிட்ட ஏதுடா பணம்? 100 500 ஏதாவது இருந்தா நான் கடுகு டப்பால வச்சிருவேன். இவ்ளோ காசுக்கு நான் எங்கடா போறது? அம்மா, உன்கிட்ட அவ்வளவு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் இப்போ பாகம் பிரிச்சு பாட்டியோட சொத்து உனக்கு வந்திருக்குல்ல, அதை வித்து அதுல வர்ற பணத்துல இந்த காரை வாங்கிடலாமா? அது மட்டும் இல்ல, உனக்கே தெரியும் இந்த அபார்ட்மெண்ட்ல எல்லாருமே கார் வச்சிருக்காங்க என்ன தவிர. என் ஆபீஸ்ல கூட எல்லாருமே கார் வச்சிருக்காங்க. நான் மட்டும்தான் இந்த பைக்ல போயிட்டு வந்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா? இல்ல குட்டி, இப்பதானே சொத்தை பிரிச்சு கொடுத்திருக்காங்க, அதுக்குள்ள விக்கணுமா என்ன? என்னம்மா, நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல காரு முக்கியம்னு. இப்ப போய் அந்த பட்டிக்காட்டுல இருக்க சொத்தை நீ பெருசா சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய் சந்தோஷ், அத்தா அந்த சொத்தை அவங்க அம்மா ஞாபகமா வச்சிருக்காங்க, அதேண்டா நீ கேக்குற? நீ சும்மா இருப்பவி. எங்க அம்மாவுக்கு எல்லாத்த விட நான் தான் முக்கியம். நான் கேட்டு அவங்க எதுவும் இல்லைன்னு சொன்னதே இல்ல. இல்லம்மா, ஆமா குட்டி, நீதான் என்னோட உலகமே. ஆனா குட்டி, அந்த சொத்து என்னோட அம்மா ஞாபகமா? சரிம்மா, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம். குட்டி கோச்சிக்காத. இதுல கோச்சுக்கிறதுக்கு என்ன இருக்குமா? உன் அம்மா உனக்கு எழுதி கொடுத்துருக்காங்க, அதை கேட்க நான் யாருமா? விடுமா, நான் பைக்லயே போய்க்கிறேன். கார்ல எனக்கு எதுக்கு? குட்டி குட்டி குட்டி, இத பாருடா, அப்படிலாம் சொல்லாதடா. எனக்கு நீதான் முக்கியம். உன்னோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுதானடா உன் பேரு சந்தோஷ்னு வச்ச. நீ இப்படியெல்லாம் சங்கடப்பட்டா என்னோட மனசு தாங்காது பாரு. இல்லம்மா, எனக்கு வேண்டாம். உன் இடத்த நீயே வச்சுக்கோ. குட்டி குட்டி, அம்மா உனக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கலடா. நம்மளோட பூர்வீகம் அது, அது யாரோட கைக்கும் போக கூடாது பாரு. அதனால மாமா கிட்ட சித்தி கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலான்னு யோசிச்சேன். அம்மா உனக்கு தராம இருப்பேனா? இல்லம்மா, நான் உன்கிட்ட கேட்டிருக்கவே கூடாது. தப்புதான், ஏன் தப்புதான். சந்தோஷ், போதும், ஓவரா பண்ணாத. அதான் அத்தை கேட்டு தரேன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு நாள் 2 நாள் டைம் கொடு. அவங்க அண்ணன் கிட்ட எல்லாம் கொஞ்சம் பேசிட்டு கேட்டு சொல்லட்டும். ஆமா ஆமா குட்டி, நான் ஒரு வார்த்தை கேட்டு சொல்றேனே. சரி. அத்தை, அவன் போகட்டும், விடுங்க. நீங்க எதுவா இருந்தாலும் பொறுமையா யோசிச்சு முடிவெடுங்க, சரிங்களா?
என்னாச்சு பவித்ரா? ஆபீஸ் கிளம்புற நேரம் பார்த்து ஸ்டார்ட் ஆகாம மக்கர் பண்ணுது மாடி. அவ்வளவுதானே, தள்ளுங்க, நான் பாக்குறேன். பாத்தீங்களா, இதுக்கு தான் 0 சைஸ் டயட் ஸ்லிம் ஃபிட்னு உடம்ப போட்டு வர்த்திக்க கூடாது. நம்மள மாதிரி வஞ்சகம் இல்லாம சாப்பிட்டு உடம்ப தேத்தி வச்சிருக்கணும். பாத்தீங்கல்ல, ஒரே உதையில பயபுல எப்படி பயந்துக்கிட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாடி. ஐயோ, ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்ததுக்கு இப்படியா? புதுசா வண்டியே வாங்கி கொடுத்த மாதிரி ஃபீல் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல மாடி, இன்னைக்கு இந்த உலகம் ரொம்ப சுயநலமா மாறிடுச்சு. எதையாவது எதிர்பார்த்து தான் உதவியே செய்யறாங்க. என்னாச்சு பவி? ஏதோ அப்செட்ல பேசுற மாதிரி தெரியுது. என்ன செய்யறது மாடி, அம்மா கிட்டயே ஆதாயம் பார்த்து தான் பேசுறாங்க பழகுறாங்கன்னு பாக்கும்போது கொஞ்சம் அப்செட் ஆக தான் செய்யுது. என்ன பண்றது? என்னாச்சு பவி? எல்லாம் அந்த சந்தோஷ பத்தி தான். அத்தைக்கு இப்ப அவங்க பூர்வீக சொத்துல அவங்க அம்மா நிலத்தை பங்கு பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அத்தையும் அவங்க அம்மா ஞாபகமா அது அவங்க கிட்டயே இருக்கட்டும்னு ஃபீல் பண்ணாங்க. ஆனா சந்தோஷ் அந்த இடத்த வித்து பணத்தை கொடுங்க, நான் கார் வாங்குறேன்னு நிக்கிறான். அத்தையும் என்ன சொல்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது வெறுப்பு தான் வருது. இது எல்லாத்தையுமே பார்த்தோம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கிறது இருக்கு பாரு, அது ரொம்ப கஷ்டம் மாடி. எனிவே தேங்க்ஸ் மாடி. பரவாயில்ல. பாத்து போயிட்டு வா. ஹரி சார், சார் கேட்டீங்களா? கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் மேடி. என்ன சார் இந்த பையன் சந்தோஷ் இப்படி சுயநலமா இருக்கான்? என்ன பண்றது மேடி, சிலர் அப்படிதான். எல்லாத்துலயும் தனக்கு என்னன்னு தான் பார்ப்பாங்க. ஆமா சார், இந்த கடவுள் இருக்காரே மோசமான ஆள் சார். லக்ஷ்மி மேடம் மாதிரி ஒரு நல்ல அம்மாவுக்கு சந்தோஷ் மாதிரி பையனை கொடுக்கறது, என்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணுக்கு டார்ச்சரான அம்மாவை கொடுக்கறது, அந்த ஆளோட கணக்கே சரியில்லை சார். எல்லாம் கடவுளுக்கு தெரியும் மேடி, யாருக்கு என்ன கொடுக்கறதுன்னு அவர் தெரிஞ்சுதான் கொடுக்கறாரு. நீ முதல்ல உன் வேலையை பாரு. போறேன் போறேன் சார். இன்னைக்கு பிரதோஷம் போல, அதான் லக்ஷ்மி மேடம் பிரசாதத்தோட வராங்க. சாமி வாங்க லட்சுமிமா. வாங்க சாமி, பிரசாதம். இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துட்டு போல இருக்கு. ஆமா சாமி. எப்படியும் பூஜை ஆரம்பிக்க கொஞ்சம் நாளி ஆகும். நீங்க போய் பிரகாரத்தை சுத்திட்டு வாங்க, பூஜைக்கு சரியா இருக்கும். சரி. பிள்ளையாரப்பா, எங்க அம்மா ஒரு நாள் டைம் கேட்டிருக்காங்க. அதுக்குள்ள யாருமே அவங்க மனசை கெடுத்துடக்கூடாது.
எப்படியாவது அம்மா ஓகே சொல்லி எனக்கு கார் வாங்க அந்த இடத்த கொடுக்கணும். அது உன் கையில தான் இருக்கு. அது மட்டும் நடந்துச்சு, உனக்கு நான் 100 தேங்காய் உடைக்கிறேன். பிள்ளையாரப்பா. லட்சுமி, அண்ணே, கோயிலுக்கு வந்தீங்களா? ஆமாம்மா. நீங்க சொல்லியிருந்தா நான் உங்க கூடயே வந்திருப்பேனே. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு இருந்தேம்மா. என்னண்ணே? அது வந்துமா, காலையில நம்ம பவித்ரா யதார்த்தமா பேசிக்கிட்டு இருந்தா, ஏதோ உன் பூர்வீக இடத்த வித்து சந்தோஷ் கார் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. நாம ஆமாண்ணே, குட்டி கார் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். இத பாருமா, அண்ணன் சொல்றத கொஞ்சம் கேளுமா. அந்த தப்பை மட்டும் பண்ணிடாத. உன் பேர்ல இருக்கிற சொத்தை தயவு செஞ்சு வித்து கொடுத்துறாதம்மா. என்னென்ன சொல்றீங்க? ஆமாம்மா, நமக்கு இனி வயசு திரும்ப போறது இல்ல, கூடிக்கிட்டே தான் போகும். அப்பப்போ நோய் நொடின்னு ஏதாவது வந்துகிட்டே தான்மா இருக்கும். கையில இருக்கிறத வித்து கொடுத்துட்டா கடைசி காலத்துல ஒவ்வொன்னுக்கும் நீ கையேந்திர மாதிரி ஆயிட போதுமா. நான் சந்தோஷ் பவித்ராவை தப்பா சொல்லலமா. இப்ப நல்லா தான் இருக்காங்க, உன்னை நல்லா தான் பாத்துக்கிறாங்க. ஆனா எப்பவுமே இப்படியே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லம்மா. மனுஷ மனசு குரங்கு மாதிரி, அது மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே தான் இருக்கும். நாளைக்கு அவங்க வேற மாதிரி ஆயிட்டா உன் நிலைமை என்னமா ஆகுறது? கொஞ்சம் யோசிச்சு பாரு. சாகர வரைக்கும் பிடி நம்ம கையில இருக்கணும்மா. பிள்ளைங்களை ஏமாத்தின அப்பா அம்மா இந்த உலகத்துல இல்லவே இல்லம்மா. ஆனா அப்பா அம்மாவை ஏமாத்தி நடு தெருவில் விட்ட பிள்ளைங்க தெருவுக்கு 4 பேர் இருக்காங்கம்மா. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கம்மா. சொந்த வீட்டுல அனுபவப்பட்டவன், அனுபவப்பட்டு இருக்கிறவன் நான் சொல்றேம்மா, கேட்டுக்க. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, அப்புறம் உன் இஷ்டம். அவர் சொல்றது 100% உண்மைங்க. அவர் பேசினதை நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். மேடம், ஒரு நிமிஷம். உங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு சக மனுஷனா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்னடா இது, இவன் நம்ம குடும்ப விவகாரத்துல தலையிடுறானேன்னு தப்பா நினைக்க வேண்டாம். அவர் சொல்ற மாதிரி கடைசி காலத்துக்கு உங்க கையில சில அசெட்ஸ் வேணும் மேடம். என்னதான் சந்தோஷ் நல்ல பிள்ளையாவே இருந்தாலும் ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க அவன் கையை எதிர்பார்த்து நிக்க முடியாது. எப்படியும் உங்களுக்கு பின்னாடி இது சந்தோஷ் கைக்கு தான் போக போகுது. அது வரைக்கும் இது அசெட்டாவே இருக்கட்டுமே. உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா பிடிமானமா இருக்கும்ல. நான் சந்தோஷ்க்கு கொடுக்க வேணாம்னு சொல்லல, கொடுக்கறது கொஞ்சம் பரிசீலனை பண்ணி பாருங்கன்னு தான் சொல்றேன். மேடம், இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து மனசு கேட்கல. அதான் உங்ககிட்ட நேரடியா சந்தோஷ். அம்மா வா, வீட்டுக்கு போலாம். அம்மா ஒன்னதான், வா வீட்டுக்கு போலாம். வாமா. குட்டி, நான் சொல்றதை கேளுடா. என்னம்மா சொல்ல போற? இதுக்கு தான் டைம் கேட்டியா நீ? இல்ல குட்டி. பேசாதம்மா. நான் கூட சரி ஏதோ டைம் கேட்டிருக்க, மாமா கிட்டயோ சித்தி கிட்டயோ போன் பண்ணி ஏதோ கேட்டு பதில் சொல்லுவான்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன பண்ற? அவன்கிட்ட போய் அபிப்பிராயம் கேட்கறல்ல? அவன் யாருமா? நம்ம குடும்பத்தில் நடக்கிற விஷயத்துக்கு கருத்து சொல்ல அவன் யாரு? அவனுக்கு என்ன 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 தகுதி இருக்கு அவனுக்கு? குட்டி, நான் அவர்கிட்ட எந்த அபிப்பிராயமும் கேட்கல. அவரே வந்து என்கிட்ட என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாரு. அப்பவும் நான் அவரை கண்டுக்கல. சும்மா ஏதாவது சொல்லி சமாளிக்காதம்மா. நான் தான் நேர்ல பார்த்தேன்ல, அவன் உனக்கு அட்வைஸ் மழையா பொழியுறான், நீயும் அமைதியை கேட்டுக்கிட்டு இருக்க. நீ எல்லாத்தையும் தப்பா தான் புரிஞ்சிட்டு இருக்க குட்டி.
நான் யார்கிட்டயும் எதுவுமே கேட்கல. அவராவே வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? நீதாம்மா பண்ணணும். அந்த ஆளு வந்து நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு பொருளாதார பாதுகாப்பு வேணும், யாரையும் நம்ப கூடாதுன்னு சொல்லும் போது நீ என்ன சொல்லிருக்கணும்? செருப்பால அடிச்ச மாதிரி அவனை கேட்டிருக்கணும். எனக்கு என் குட்டி இருக்கான், அவன் பார்த்துப்பான் இருக்கணும். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி இருக்கணும். நீ சொன்னியாமா? இல்லையே. ஏன்னா உனக்கும் மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்கு. அதான் நீ அவ சொன்னதுக்கெல்லாம் பதில் சொல்லாம அமைதியா இருந்து அக்செப்ட் பண்ண. இல்ல குட்டி. ஆனா ஒண்ணுமா, என் நிலைமை இந்த உலகத்துல எவனுக்குமே வரக்கூடாது. ஒரு மூணாவது மனுஷனுக்கு இருக்கிற மரியாதை கூட எனக்கு இல்ல. எவனோ ஒரு சமயக்கார சொல்றத கேட்டுக்கிட்டு நான் உன் பையன், நான் சொல்றத கேட்கவே மாட்டல. ரொம்ப நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே மனசுல நிறைஞ்சு போயிருக்கு. டேய், ஏன்டா அவளை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்க? அது அவங்க அம்மா இடம்னு சென்டிமெண்டா வச்சிருக்கா. அதை வித்துட்டு கார் வாங்கணும்னு ஏன்டா தொலை பண்ணிட்டு இருக்க? அதான் ஒரு நாள் டைம் கேட்டிருக்கால. தாத்தா, நான் எதுக்கு கோவப்பட்டு பேசிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு அந்த ஆள்கிட்ட போய் பெர்மிஷன் கேக்குறாங்க. சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத. நீங்க பேசினதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். லட்சுமி தான் தெளிவா சொல்றல்ல, நான் போய் பேசல, அந்த ஆளு தான் வந்து பேசிட்டு இருந்தாருன்னு. ஆமாப்பா, நான் எதுவுமே பேசலப்பா. விடுமா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? தாத்தா, நீங்க அங்க கோவில்ல நடந்ததை கண்ணால பாக்கல, நான் பார்த்துட்டு பேசிட்டு இருக்கேன். பார்த்தேன்னா அப்பல இருந்து சொல்லிட்டு இருக்கியே, அப்படி என்னடா பார்த்த நீ? அப்புறம் நான் தான் சொல்றேன்ல, அவர்தான் வந்து என்கிட்ட பேசினாருன்னு. இல்லம்மா, பார்த்தது மட்டும் இல்லம்மா, என் காதால நான் கேட்டேன். அந்த ஆள் சொன்னதை என் காதால கேட்டேன். அவ என்னன்னா சொல்றான், என்னன்னா? இல்லம்மா, இது சரியே வராது. நான் கேட்டப்ப நீங்களாவது இல்ல குட்டி, அந்த இடம் எனக்கு வேணும், அதை வித்து உனக்கு பணம் கொடுக்க முடியாதுன்னு நீங்க சொல்லிருந்தீங்கன்னா நான் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். என்ன ஒரு 4-5 நாள் கோவத்துல இருந்திருப்பேன், அதுக்கப்புறம் நான் சமாதானமா இருப்பேன். ஆனா இப்போ அவன் கருத்து சொன்ன பின்னாடி நீ இல்லன்னு சொன்னேன்னு வையே, நான் மனசளவுல செத்தே போயிருவேன். விடுமா, போதும். ஏண்டா அப்பல இருந்து எப்ப பார்த்தாலும் நான் செத்துடுவேன்னு பேசிக்கிட்டே இருக்கேன். உன் அம்மா மனச நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? ஏன் இப்படி வார்த்தையால என்ன கொன்னுட்டு இருக்க குட்டி? நீதாமா என்ன உயிரோட வதக்கிற. எனக்கு அந்த ஆளை சுத்தமா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் அவன்கிட்ட போய் எனக்கு பணம் கொடுக்கலாமா வேண்டாமான்னு கேக்குற பாரு, அததாமா என்னால தாங்க முடியல. ஐயோ குட்டி, திரும்ப அதையே பேசிட்டு இருக்க. நான் ஹரிசார் கிட்ட போய் எதுவுமே பேசல, சொத்தை விக்கலாமா வேண்டாமான்னு எதுவுமே கேட்கல. என்ன நம்புடா. போதுமா, உன்னை நம்பி ஏமாந்ததுல போதும். குட்டி அப்படிலாம் பேசாத. இது பாரு, அப்படிலாம் அம்மா அப்படிலாம் இல்ல, அம்மா அப்படிலாம் இல்லடா. இது பாரு, அம்மா யார் பேச்சையும் கேட்கலடா. இப்ப என்ன உனக்கு வேணும்? கார் தானடா வேணும்? கார் வேணும் தானே? எனக்கு அது சொத்து முக்கியம் இல்லடா, எனக்கு நீதான் வேணும். நீதாண்டா எனக்கு முக்கியம். அந்த சொத்து எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோடா. அந்த சொத்தை நீ வித்துக்கோ, வாங்கிக்கோ, நீ அந்த சொத்தை வச்சு என்ன வேணாலும் பண்ணிக்கோடா. ஆனா நீதாண்டா எனக்கு முக்கியம். சொல்லு, எங்க நான் கையெழுத்து போடணும்? நான் போடுறேன், நான் போட்டுடுறேன், சரியா? இரு, இப்பவே உனக்கு அந்த பத்திரங்களை எடுத்துட்டு வரேன். நான் எடுத்துட்டு வரேன். எனக்கு தேவையில்ல. டேய், அதான் அம்மா தரேன்னு சொல்றல, வாங்கிக்கடா. தேவையில்ல தாத்தா, அது அவங்க கிட்டே இருக்கட்டும். அவ்வளவு சங்கடப்படலாம் எனக்கு தர வேண்டாம். குட்டி, நான் முழு மனசோட தரேன்டா, வாங்கிக்க. தேவையில்லம்மா எனக்கு. இதுதான் உனக்கு கடைசி காலத்துல உனக்கு பாதுகாப்பா இருக்கும். ஏன்னா இந்த காலத்துல பெத்த பிள்ளைய நம்ப முடியாத பாருங்க. உன்கிட்ட இருக்க சொத்து எல்லாத்தையுமே எழுதி வாங்கிக்கிட்டு உன்னை நடுத்தெருவுல விட்டுட்டானா? குட்டி, எனக்கு காரு வேணாம், ஒரு மண்ணு வேணாம்.